ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 2025 இன்னைக்கு வந்து நியூ இயர். ஃபர்ஸ்ட் ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக அமையணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக அமையும். அதுக்கான ஒர்க் மட்டும் நம்ம கன்சிஸ்டண்டாக போட்டுட்டு இருந்தா போதும். ஓகே, சரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், நம்மளோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் அண்ட் அதர் எக்ஸாம் ரிலேட்டட் நியூஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் குரூப்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற எல்லா நியூஸ் ஆர்டிக்கலும் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கலை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பைரன் எக்ஸ்பிரஸஸ் ரிக்ரெட் ஃபார் வயலன்ஸ் இன் மணிப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இஷ்யூ கிடையாது. அண்ட் இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பைரன் சிங் அதாவது மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து ஓப்பனாக அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவை ரெகக்னைஸ் பண்ணலை. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த வயலன்ஸ் நடக்கிற மணிப்பூருக்கு வந்து போகலை. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. ஸோ நியூ இயர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதாவது இப்போ நடந்த வயலன்ஸ்க்கு. அண்ட் இந்த வயலன்ஸ் வந்து எதனால் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனல் கிளாஸ் தான். அதாவது மணிப்பூரில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட் ட்ரைப்குள்ள இந்த ஷெட்யூல்டு ட்ரைபல் ஸ்டேட்டஸ்க்கான ஒரு ப்ராப்ளம் போகுது. அது ரிலேட்டடாக அங்கே வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுதான். ஸோ மற்றபடி எக்ஸாமுக்கு இது நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்க, கோர்ட் கிவ்ஸ் பஞ்சாப் 3 more days ஆன் ஃபார்ம் ப்ரோட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சாப்ல வந்து ஃபார்மர்ஸ் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஃபார்மர்ஸ் ப்ரோட்டஸ்டோட லீடர் ஜக்ஜீத் சிங் தலேல்வல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக் போயிருக்காரு. இது வரைக்கும் 35 நாளை தாண்டி போயிட்டு இருக்கு. இவர் ஹங்கர் ஸ்ட்ரைக்கை வந்து வாபஸ் வாங்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்க கூட நெகோஷியேட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெடியா இல்லை. ஏன்னா இவங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து அந்த மாதிரி. இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விவசாயிகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா மார்க்கெட்டோடது, அதுல இருந்து அவங்களோட ப்ரொடியூஸ் வந்து அவங்களுக்கு ரெனுமரேட்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஒரு மினிமமா ஒரு ப்ரைஸ் செட் பண்ணி அதுக்கு ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றத. ஆனா அந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்து கண்டிப்பா ஃபார்மர்ஸை வந்து காப்பாத்துமா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ல இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட் தான். அண்ட் கவர்மெண்ட் வந்து எல்லா ஃபார்மர்ஸ்ட இருந்தும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன் இருக்கு. என்னன்னா அவங்க கிட்ட வேர் ஹவுசஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கு. அப்படின்றப்ப அவங்களால ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருப்போம், பஞ்சாப் அண்ட் ஹரியானால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ண வீட்டை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு இடம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ப்ரொக்யூர் பண்ணப்பட்ட அரிசியை வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ரைஸ் மில்லர்ஸோட ப்ரோட்டஸ்ட்னால என்ன பண்ணியிருக்காங்க, ரைஸை வந்து விற்க முடியாமல் வச்சுருந்தாங்க. அதனால வீட்டை வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிடுச்சு. ஸோ அப்படின்றப்போ இந்த மாதிரி லிமிட்டடான ஒரு ரிசோர்ஸ் வேர் ஹவுசஸ் வந்து நமக்கு கவர்மெண்ட் சைடு இருக்கிறப்போ அவங்களால எல்லா ப்ரொடியூஸையும் ப்ரொக்யூர் பண்ண முடியாது. ஆனால் கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்போ அதை எப்படி நம்ம வந்து ஆக்சுவலைஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்க்கு வந்து நம்ம என்ன கேட்கணும், லீகல் கேரண்டி கேட்கணும். அது வந்து நமக்கு லீகல் ரைட்டா கொடுக்கணும் ஃபார்மர்ஸ்க்கு. அப்படின்னா தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்குவாங்க, ப்ரொக்யூர் பண்ணிக்குவாங்க கேரண்டீடா. ஸோ அந்த லீகல் கேரண்டியை டிமாண்ட் பண்ணி தான் இப்போ பஞ்சாப்ல ப்ரோட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடான நியூஸ் தான் இது. மற்றபடி இது வந்து பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்து ரீசெண்டாக இந்த குரூப் எக்ஸாம் நடந்திருக்கு. அங்க அதுல வந்து பேப்பர் லீக் நடந்திருக்கு அப்படின்னு அங்க வந்து ஒரு பெரிய ப்ரோட்டஸ்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அது ரிலேட்டடான நியூஸ் இது. ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஸோ மாத் அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீடரோட அவரோட ரெக்கமெண்டேஷன் அதை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள்ஸ்லலாம், அதாவது சில டெம்பிள்ஸ்ல நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா மேல்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல் டிவோட்டிஸ்லாம் அவங்களோட மேலாடையை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் கோயிலுக்குள்ள வந்து என்டர் ஆகணும். இது வந்து ஒரு ரிக்ரெசிவ் ப்ராக்டிஸ். இதை வந்து நம்ம வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு மாத் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து கேரளாவோட சிஎம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மாத் இவர் இருக்காரு இல்லையா, இவர் வந்து எதனால இதை வந்து ரிக்ரெசிவ் ப்ராக்டிஸ்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் வந்து சில கோயில்கள்ல இருக்கு. நம்ம வந்து ஷர்ட் போடாம தான் மேல்ஸ் வந்து என்ன பண்ணணும், என்டர் ஆகணும் கோயிலுக்குள்ள. அப்போ இவர் வந்து
இத அப்போஸ் பண்றதுக்கு, இல்ல ரிக்ரெசிவ் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஸ்ரீ நாராயண குருவோட டிவோட்டி. ஸோ நாராயண குரு, ஸ்ரீ நாராயண குரு அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் லீடர், பிலாசபர், சோஷியல் ரிஃபார்மர். 1856 to 1928 வந்து வாழ்ந்திருக்காரு. இவரோட பிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துயிசத்துல நிறைய பிலாசபி இருக்கு. அதுல இந்த பக்தி மார்க்கத்தோட கனெக்டடான பிலாசபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெயினான பிலாசபி 2 இருக்கு. ஒண்ணு வந்து அத்வைதா, இன்னொன்னு வந்து துவைதா. ஸோ இப்போ இந்த அத்வைதா அப்படின்ற பிலாசபியை தான் ஸ்ரீ நாராயண குரு வந்து என்ன பண்றாரு, கடைபிடிச்சிருக்காரு. அந்த அத்வைத்த பிலாசபி, அந்த ட்ரெடிஷன்ல ஒரு போயமே இவர் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளால நிறைய செரமோனிஸ்லலாம் ப்ரேயர் சாங்கா யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து தெய்வ தசகம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அண்ட் இவரோட ப்ரொபோசல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் கேஸ்ட், ஒன் ரிலீஜன், ஒன் காட் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பேசிக் ஃபேக்ட்ஸ் வந்து இவரை பத்தி தெரிஞ்சிருந்தா போதும். அண்ட் இப்போ இந்த அத்வைத்தா இருக்கு இல்லையா, இந்த பிலாசபி பத்தி நமக்கு கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிருக்கணும், டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த அத்வைத்தா அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நான் டியூவாலிசத்தை வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. நான் டியூவாலிசம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட சோல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த சோலும் காட் இருக்காங்க இல்லையா, ஸோ காடும் வேற வேற கிடையாது. இது ரெண்டுமே ஒன்று தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீயிங்கும் டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றது தான் அத்வைத்த பிலாசபி. ஸோ டியூவாலிசம்ன்ற ஒன்று இல்லை. ஆனால் துவைத்தா பிலாசபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட் டிஸ்டிங்ஷன் இருக்குன்னு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. அதாவது காட் வேற, ஆத்மன் வேற. ஓகே, அதாவது பிரம்மன் வேற, ஆத்மன் வேற. அத்வைத்தால வந்து பிரம்மனும் ஆத்மனும் ஐடென்டிக்கல் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. ஸோ துவைத்தால வந்து இந்த உலகம் வந்து ஒரு ரியல் தான், உண்மையானது தான். ஆனா அத்வைத்தால வந்து இந்த உலகம் வந்து இல்லூஷன், அதாவது ஒரு சுப்ரீம் கான்சியஸ் பீயிங் வந்து தனக்கு தானே கிரியேட் பண்ணிக்கிட்ட இல்லூஷன். ஸோ இப்போ இந்த மாடர்ன் பிசிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு எமர்ஜ் ஆகும். இந்த குவாண்டம் பிசிக்ஸ் பிசிசிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, டீப்பா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இறங்கணும் அப்படின்னா இந்த மல்டிபிள் யூனிவர்ஸ் இது எல்லாமே ஒருவேளை நம்மளா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியும் பிசிக்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. குவாண்டம் லெவல்ல நம்ம கொஸ்டின் பண்றப்போ அப்ப இதை நம்ம இலூஷனா கூட சொல்லலாம் இல்லையா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத்தா. அப்ப அத்வைத்தாவோட ஃபவுண்டேஷனே வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் தான். எந்த அளவுக்கு நம்ம வந்து ரியாலிட்டியை என்கொயர் பண்றோமோ அதெல்லாம் நமக்கு இலூஷனா தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகா. நம்ம வந்து லிபரேட் ஆகணும் அப்படின்னா நாலேஜ் மூலியமா மட்டும்தான் நம்மளால லிபரேட் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு யூனிவர்ஸே நம்ம தான் அப்படின்னு தெரியறப்போ நம்ம வந்து நமக்கு நாமே லிபரேஷன் கொடுத்துக்கிறோம். அதுதான் நாலேஜ். ஆனா துவைத்தா வந்து பாத்தீங்கன்னா டிவோஷன். ஏன்னா சோல் வேற, பிரம்மன் வேற, அதாவது உயிர் வேற, கடவுள் வேற அப்படின்னு இருக்கிறப்போ டிஃப்ரெண்ட் சோல் இருக்கும். கடவுள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறப்போ நம்ம வந்து கடவுளை சரணடையணும். டிவோஷன், நாலேஜ் எல்லாம் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் சரண்டர் டு த காட். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகா. நம்ம இந்தியாவில் வந்து பக்தி மார்க்கம் உருவாறதுக்கு முக்கியமான பிலாசபி வந்து துவைத்தா பிலாசபி. ஓகே, இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஏன்னா இப்போ வந்து இந்த நியூஸ்ல வந்து இந்த அப்பர் சர்ட்டை வந்து கழட்டிட்டு மேர்ல்ஸ் என்ட்ராகணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ரிக்ரெசிவா பாக்குறாங்க. இதை வந்து இப்போ கேரளாவை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது ஏத்தியிஸ்டிக்கு பிரின்சிபல் உள்ள ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ இவங்க வந்து டைரக்டா இந்த பிராக்டிஸை வந்து தடை பண்ணணும்னு இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரிலீஜியஸ் இஷ்யூவா மாறி இருக்கும். ஆனா இது வந்து மாத் வந்து சொல்றாரு. அண்ட் இது வந்து ஸ்ரீ நாராயண குருவோட பிராக்டிஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்மளோட கேரளாவோட சிஎம் சப்போர்ட் பண்றப்போ இது வந்து அந்த அளவுக்கு பெரிய ரிலீஜியஸ் இஷ்யூவா போகாது. ஓகே, ஏன்னா அதுவுமே ஹிந்துவிசத்துல ஒரு பிலாசபில இருக்கிற ஒரு ஐடியா தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏமன் டெத் சென்டென்ஸ் ஃபார் கேரளா உமன், இந்தியா அடாப்டிங் காசியஸ் ரூட் இன் கான்ஃபிளிக்டட் சனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ரீசெண்டா என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது ஹவுதீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் சீல போற கண்டெய்னர் ஷிப்ஸை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதனால அட்டாக் பண்றாங்கன்னா அது எல்லாமே இஸ்ரேலுக்கு போற சப்ளை ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹவுதீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏமனை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஏமனை வந்து டிஃப்ரெண்ட் குரூப் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டிக்கு கீழே அந்த கண்ட்ரி வந்து ரூல் பண்ணப்படலை. இப்போ ஏமனோட கேபிட்டல் இந்த சானா இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து ஹவுதீஸ். இப்போ அவங்க வந்து இந்த ரெட் சீக்குள்ள என்டர் ஆகிற இந்த கண்டெய்னர் ஷிப்ஸ் இதெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இஸ்ரேலும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஜெர்மனி இவங்கெல்லாம் சேர்ந்து ஹவுதீஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சானால. இப்போ இதனால அங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு இஷ்யூ வந்து இன்னும் அன்சர்டனான சுச்சுவேஷனுக்கு போகுது. அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேரளாவோட நர்ஸ் நிமிஷா பிரியா அப்படின்றவங்க சானால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க.
அதாவது அவங்க அங்க நர்ஸா தான் வேலைக்கு போறாங்க. பட் அவங்களுக்கு அங்க அந்த சம்பளம் பத்தல அப்படின்றனால, நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க வந்து இந்தியன் நேஷனல்ஸ் வந்து தனியா பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது. அந்த நாட்டோட சிட்டிசன்ஸ் தான் ஆரம்பிக்க முடியும். அதுக்கு ஒருத்தர் கூட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அவர் என்னன்னா அப்யூசிவா இருந்திருக்காரு. ஃப்ராட் வேலைலாம் பண்ணியிருக்காரு. அது வந்து இஷ்யூ பெருசாகி நிமிஷா வந்து அவர கொலை பண்ணிடுறாங்க 2017ல. இதுக்காக ட்ரையல் நடந்து 2020ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் வந்து குடுத்துருக்காங்க ஏமன்ல. இப்ப அந்த 2020ல இவங்கள காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஃபார்மலா எந்த விதமான ஸ்டெப்ஸ் எடுக்கல. அதாவது நம்ம கவர்ன்மெண்ட் சார்புல அவங்க கூட பேசல. பட் இன்ஃபார்மலா சப்போர்ட் பண்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, டெத் சென்டென்ஸ்ல இருந்து காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. தட் இஸ் கால்ட் தி பிளட் மனி. ஸோ பிளட் மனின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிக் ரூல்ல வந்து இது வந்து ஒரு காம்பன்சேஷன். அதாவது அந்த கொலை பண்ணப்பட்ட அந்த விக்டிம் இருப்பார்ல, அவரோட ஃபேமிலிட்ட நம்ம பேசி என்ன பண்ணலாம்? காம்பன்சேஷன் குடுத்தோம் அப்படின்னா, அவங்க நமக்கு மன்னிப்பு குடுக்க அந்த ஃபேமிலி ரெடியா இருந்தாங்கன்னா, இவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இதுதான் பிளட் மனி. இப்போ அந்த பிளட் மனிக்கான அந்த நெகோஷியேஷன ஸ்டார்ட் பண்றதுக்கே $40,000 வந்து கட்டியாகணும். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, இத கலெக்ட் பண்றதுக்காக இவங்கள சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒரு என்ஜிஓ ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு ஃபண்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி, அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணி, இப்ப இத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இத கூட நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இத ரீசென்ட்டா அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க இந்த இனிஷியேஷன. ஆனா இந்த இனிஷியேஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் மன்னிப்பு அவங்க குடுக்கணும் அப்படின்னா, ஒரு $4,00,000 கிட்ட செலவாகும். அத திரட்டுறதுக்கான வேலை வந்து கேரளால நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்ம பணம் பரட்டுனாலுமே, இந்த இஷ்யூ வந்து என்ன ஆகுது? கான்ஃப்ளிக்ட் வந்து பெருசா போறனால, இது வந்து இவங்களோட நிமிஷாவோட கேஸ் வந்து நமக்கு அன்சர்டைனா போகும். ஸோ அத பத்தி தான் இந்த நியூஸ்ல பேசியிருக்காங்க. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டேட்ஸ் பேஜ்ல பெருசா இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகிள்ஸ்ன்னு எதுவும் இல்ல. ஸோ அதனால நம்ம டைரக்ட்டா எடிட்டோரியல் பேஜ் பார்க்கலாம். ஸோ எடிட்டோரியல் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லீட் ஆர்டிக்கிள் 2024 த பாலிடிக்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி அண்ட் பியாண்ட்ன்னு குடுத்துருக்காங்க. அட் எனி காஸ்ட் நமக்கு இந்த ஆர்டிக்கிள் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் கிடையாது. ஏன்னா இட் டீல்ஸ் வித் பாலிடிக்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா, நீங்க இந்த நியூஸ் ஆர்டிக்கிள் ஒரு ரீட் விடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து ஜென்ரலா தான் இருக்கு. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. இது வந்து இப்போ நம்ம அந்த சவுத் கொரியால ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா? அது ரிலேட்டடா வந்த ஆர்டிக்கிள். ஏவியேஷன் சேஃப்டி பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இதுல அனாலிசிஸ் பண்ற அளவுக்கு இது பெருசா டீட்டெயில் ஆர்டிக்கிள் இல்ல. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. தட்ஸ் எனஃப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டே அவுட். இந்த ஆர்டிக்கிளும் நமக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிக்கிள். இதுல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, சிஓபி அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 29 கிளைமேட் ஃபினான்ஸ் அண்ட் இட்ஸ் ஆப்டிக்கல் இல்லூஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைட்டில்லயே நமக்கு வந்து இந்த என்டையர் இஷ்யூ வந்து புரிஞ்சிரும். இந்த கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்னு வர்றப்போ, இது வந்து ஆக்சுவலா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற இஷ்யூவ வந்து சால்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டவுட் தான். ஏன் டவுட் அப்படின்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம இப்ப எடுக்கிற மெஷர்ஸ் எதுவுமே பத்தாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கிளைமேட் ஃபினான்ஸ் ரிலேட்டடா இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 29ல போன அந்த டாக் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து நம்ம ஏதோ பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அது வெறும் இல்லூஷன் மட்டும்தான். ஏன்னா இதுல நம்ம வச்சிருக்கிற டார்கெட் வந்து கிளைமேட் சேஞ்ச கண்ட்ரோல் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். அத தான் இந்த ஆர்டிக்கிள்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைமேட் ஃபினான்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 4 வந்து நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ ஒரு தடவை நீங்க என்ன பண்ணிருங்கன்னா, ரிவைஸ் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு கிளைமேட் ஃபினான்ஸ்னா என்னன்னு டீட்டெயிலா புரிய ஆரம்பிச்சிரும். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஆர்டிக்கிள் என்ன குடுத்துருக்காங்கன்னு ஒரு கீ பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, 1991ல இருந்து யுனைட்டட் நேஷன்ஸோட இந்த கிளைமேட் சேஞ்ச் நெகோஷியேஷன் டாக்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் இன்டென்சிஃபை ஆயிருக்கும். ஸோ அந்த டைம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்டா தான் இருந்திருக்கு. அண்ட் அது போக பாரிஸ் அக்ரீமெண்ட்ல டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணணும்? டெவலப்பிங் எக்கானமிஸ்க்கு வந்து ரிசோர்ஸ் மொபைலைஸ் பண்ணணும். அவங்க வந்து கிளைமேட் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம். அது ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு? டெவலப்டு நேஷன்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து கம்பல்சரியா டெவலப்டு நேஷன் பண்ணணும்னு பாரிஸ் அக்ரீமெண்ட்ல வந்து நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ உங்க டார்கெட் வச்சு என்ன பண்ணணும்? டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஃபினான்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ 2020க்குள்ள என்ன பண்ணணும்? 100 பில்லியன் வந்து நம்ம இந்த கிளைமேட் ஆக்ஷன்ஸ்க்காக டெவலப்பிங் கண்ட்ரிக்கு கொடுக்கணும்னு பாரிஸ் அக்ரீமெண்ட் மூலியமா டார்கெட் வச்சிருந்தாங்க. ஆனா அதை நம்ம மீட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா 2022ல தான். அப்ப இந்த கிளைமேட்டிக் ஆக்ஷன்ஸ் இந்த ஃபினான்ஸ் வந்து டிலே ஆகிறதுனால ஷார்ட் ஃபால் ஆகிறதுனால
அது வந்து எஃபெக்டிவா இருக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பாக்குல நடந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 29 இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்ப இயர் வந்து $1 ட்ரில்லியன் பிளஸ் வந்து யுஎஸ் டாலர்ஸ் வந்து என்ன பண்ணணும்? கிளைமேட் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. ஸோ டெவலப்டு நேஷன்ஸ் வந்து குடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனா நெகோஷியேஷன்ஸ் வந்து போச்சு. அது வந்து பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்டு எக்கானமிஸ்க்கு ஃபேவரா தான் அந்த டீல் வந்து முடிஞ்சது. ஸோ டார்கெட் வந்து $300 பில்லியன் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் இந்த என்சிக்யூஜினா என்ன? ஏன் வந்து இந்த கிளைமேட் ஃபினான்ஸ்க்கு வந்து என்சிக்யூஜின்னு பேர மாத்திருக்காங்க? அப்படின்றதெல்லாம் நான் டிசம்பர் 4ல வந்து டீட்டெயிலா குடுத்துருக்கேன். ஸோ அத வந்து ரிவைஸ் பண்ணிருங்க. ஓகே. தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் நியூஸ் பேஜ்ல வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கிள். ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, நைஜீரியன்ஸ் டாப் லிஸ்ட் ஆஃப் டிபோர்ட்டட் இன் 2023, 2024 ஹோம் மினிஸ்ட்ரி டேட்டா. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ரீசென்ட்டா ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து சிட்டிசன்ஷிப்பு, விசா, லாங் டெர்ம் விசா, ஸோ அதுலலாம் என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல வந்து டேட்டா குடுத்துருக்காங்க. இதுல நம்மளோட எக்ஸாம்க்கு என்ன தேவைன்றத மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின்ஸ் எக்ஸாம்ல கோட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் சில ஃபேக்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் பிரிலிமினரி எக்ஸாமுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். அதனால இத நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ஓவர்வியூ மாரி பார்த்துடலாம். ஸோ இதுல குடுத்திருக்கிற டேட்டா படி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாரினர்ஸ் டிபோர்ட்டட் ஃப்ரம் இந்தியா. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து நைஜீரியா. ஸோ மொத்தமா ஒரு 2000 பிளஸ் ஃபாரினர்ஸ வந்து டிபோர்ட் பண்ணியிருக்காங்க. அதுல நைஜீரியா வந்து ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வேற, இங்க கவர்மெண்ட் இந்த டேட்டால குடுத்திருக்கிற இந்த பீப்புள் வந்து வேற. இவங்க வந்து லீகலா இந்தியாக்குள்ள என்டர் ஆனவங்க. அதாவது இவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் விசா குடுத்திருப்பாங்க. அந்த விசாவோட டைம் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கும். அது எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமும் நம்ம கண்ட்ரியை விட்டு போகாம ஃபாரின் ரீஜினல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாம தலைமறைவா நம்ம கண்ட்ரில சுத்திட்டு இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நாட்டுக்கு டிபோர்ட் பண்றது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல குடுத்திருக்காங்க. அதுல நைஜீரியா வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். ஸோ 411 பேரை பங்களாதேஷுக்கு டிபோர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உகாண்டாக்கு ஒரு 78 பேரை வந்து டிபோர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் பிரிலிமினரி ஃபேக்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் ஓவர் ஸ்டேயிங் விசா ஹோல்டர்ஸ். ஓகே. அண்ட் அது போக அதர் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் விசாஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் விசானா நமக்கு என்னன்னு தெரியணும். லாங் டேர்ம் விசா வந்து ஒரு 1112 விசா வந்து பாகிஸ்தானி மைனாரிட்டி பீப்புள் இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாங் டேர்ம் விசாஸ் வந்து 1 to 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா மைனாரிட்டிஸ்க்கு வந்து, அதாவது பர்சக்யூட்டட் மைனாரிட்டிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரூட்ல சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா அவங்க இந்த லாங் டேர்ம் விசா வந்து வச்சிருக்கணும். மேண்டேட்ரி இது இருந்தால் தான் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் அது போக அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், டோட்டல் ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்ததுல, அதாவது 2023-24 பீரியட்ல 98 லட்சம் பேர் இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷிஸ், அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அண்ட் தேர்ட் வந்து யூகேல இருந்து வந்திருக்காங்க. அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 கண்ட்ரிஸ் இருப்பாங்க இல்லையா இந்தியாவுக்கு விசிட் பண்ணது, அந்த கண்ட்ரிஸ்ல இருந்து மட்டுமே இந்த 98 லேக்ல 71% பீப்புள் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த டேட்டா வந்து நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு, இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இதை வந்து நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெயின்ஸ்ல வந்து கொஞ்சம் காம்படிட்டிவ் எட்ஜ் கிடைக்கும். ஓகே. அதுக்கு தான் இந்த ரிப்போர்ட் வந்து யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள், குவாட் மெம்பர்ஸ் vow to work vigorously towards a free, open and stable Indo-Pacific அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 2004 சுனாமி வந்தது இல்லையா, அதுல வந்து ஒரு ரிலீஃப் மெஷர் எடுக்கிறதுக்காக இந்த குவாட் கண்ட்ரிஸ் வந்து ஒன்று சேர்ந்தாங்க. 4 கண்ட்ரி. அது 2004 இருந்து இப்போ 2024 வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பரோட 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து கால் பண்ணி இந்த குவாட் கண்ட்ரிஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஜாயிண்ட் சம்மிட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல தான் நம்ம என்ன பண்ணணும், இண்டோ பசிபிக் ரீஜியன்ல இன்னுமே விகரஸா நம்ம ஒர்க் பண்ணணும், இண்டோ பசிபிக்கை வந்து ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் ஸ்டேபிளா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ். அண்ட் அது போக பாத்தீங்கன்னா இதுல மெயினா இந்த சைனாவோட மிலிட்ரி பிரசன்ஸ் இருக்கு இல்லையா, சவுத் சைனா சீயா இருக்கட்டும் அண்ட் அதர் இண்டோ பசிபிக் ரீஜியன்ஸ்ல, அதை கன்சர்னா வச்சு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே நம்ம விகரஸா ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் வந்து வேணும். அதாவது இந்த இண்டோ பசிபிக் ரீஜியன்ல ஏஷியான் அண்ட் அதர் பசிபிக் ஆர்கனைசேஷன்ஸோட ரோல் வந்து ரொம்பவுமே கிரிட்டிக்கலான ரோல்.
அத வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் குவாட் பத்தி நம்ம அத அளவுக்கு அதிகமாவே பார்த்துட்டோம். அதனால ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணா போதும் இந்த கன்டெக்ஸ்ட்ல. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் 10 பேலோட்ஸ் ஆஃப் இஸ்ரோஸ் POEM-4 மாட்யூல் டிப்ளாய்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு இந்த நியூஸ் குடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கிள். அதாவது டிசம்பர் 30 வந்து PSLV C60ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேடெக்ஸ் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷன்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து POEM-4 அப்படின்ற மாட்யூல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, PSLV அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு ராக்கெட். இது வந்து லான்ச் ஆகுறப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல தான் என்ன பண்ணும், ஃபியூல் வந்து யூட்டிலைஸ் பண்ணி இந்த மிஷனை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணும். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபியூல்ஸ் இருக்கும். அதுல இந்த 4th ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4th ஸ்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆர்பிட்லயே டெப்ரியா சுத்தும். அந்த மற்ற கம்போனன்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வேஸ்டா கீழே விழுந்துரும். அதை நம்ம திரும்ப யூட்டிலைஸ்லாம் பண்ண முடியாது. ஆனா இந்த 4th ஸ்டேஜை நம்ம ஏன் கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணணும், அதை வந்து நம்ம ரீபர்பஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4th ஸ்டேஜை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ரீபர்பஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த போயம். அதாவது PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் அப்படின்ட்டு. ஒன்ஸ் இந்த நம்மளோட இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆன உடனே, லான்ச் வந்து சக்சஸ்ஃபுல் ஆன உடனே அந்த 4th ஸ்டேஜுக்கான மாடியூல் வந்து என்ன பண்ணும்னா ஆர்பிட்லயே சுத்தும். அந்த இடத்துல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் கிடைக்கும். அதாவது மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன் சொல்லுவாங்க. இது வந்து இன்ஆர்பிட் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஆர்பிட் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ USA அண்ட் சைனா மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ISS, இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்டு பண்ணி அங்க வந்து இந்த மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன்ல ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ், பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இப்போ இந்தியாவோட ரிசோர்ஸ் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளால இண்டிபெண்டண்டா இப்போதைக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நம்மளால பில்டு பண்ண முடியாது. அப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த ராக்கெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், இன்ஆர்பிட் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த PSLVயோட 4th ஸ்டேஜை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீபர்பஸ் பண்ணியிருக்காங்க, ரீமாடியூல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். அது போக வந்து பாத்தீங்கன்னா, இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இன்ஸ்பேஸ்ன்றது என்னன்றது நமக்கு தெரியும். இன்ஸ்பேஸ் வந்து இஸ்ரோவோட கமர்ஷியல் ஆர்ம். ஸோ இஸ்ரோ வந்து அவங்களே இந்த மார்க்கெட்டிங் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க சயின்டிபிக் ஒர்க் பண்ண முடியாது. அது வந்து இந்த இன்ஸ்பேஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு தனி ஆமா. இந்த பிரைவேட் கம்பெனிஸ், பிரைவேட் பார்ட்டிசிபேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது இவங்க வேலை. ஸோ இவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேலோட்ஸை வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. யாரோடதுன்னா நான் கவர்மெண்ட் என்டிட்டிஸோடது. ஆனால் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சில் வந்து 24 பேலோட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நான் கவர்மெண்டல் என்டிட்டிஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சேர்த்தது 24 பேலோட்ஸ். ஓகே. ஸோ இது மூலியமா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் வந்து இந்தியாவில் ஸ்பேஸில் வந்து பூஸ்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன், காஸ்ட் எஃபெக்டிவான இனோவேஷன் அண்ட் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி பில்டிங்கும் கிடைக்கும். ஓகே, அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் அதர் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நியூஸ் ஆர்டிக்கலாக தான் இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் ரீடு பண்ணால் போதும். அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதர் ஆர்டிகல்ஸ்லாம். பட் எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து அதில் அந்த சயின்ஸ் பேஜில் வர ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக நான் வந்து வீக்கெண்டில் கவர் பண்ணுவேன். ஸோ அதனால் கன்சிஸ்டண்டாக இனிமேல் வந்து வீடியோஸை பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோவை பிடிச்சிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.